வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி என்ன இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்னா, சதய நட்சத்திரத்தின் முழுமையான சிறப்பு, சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய நட்சத்திர பலன்களும், நட்சத்திரப்படி எந்த திருத்தலத்துக்கு போகணும் அப்படின்றத பற்றியும் முழுமையாக விரிவாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சதயம் நட்சத்திரம் அப்படின்னா கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். கும்பராசியில் வரக்கூடிய முழுமையான நட்சத்திரம் இந்த சதயம் மட்டும்தானுங்க. 27 நட்சத்திரங்கள் வருதுன்னா 27 நட்சத்திரமும் முழுமையான நட்சத்திரமாக வர்றதில்லைங்க. ஒரு ராசியில் 2 நட்சத்திரங்கள் முழுமையான நட்சத்திரம் வரும், ஒரு ராசியில் ஒரே நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் வரும். அந்த அடிப்படையில் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதம் தான் வரும், 3வது பாதமும் 4வது பாதமும். புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரம் கும்பராசியில் 3 பாதம் தான் வரும். முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் மீனத்தில் போயிடும். அப்போ சதய நட்சத்திரம் மட்டும்தானுங்க இந்த கும்பராசியில் முழுமையாக 4 பாதம் கொண்ட நட்சத்திரம். பொதுவாக இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பூர்வீகத்தில் இருந்து நான் சாதிச்சேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பொதுவாக இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்றது ஒரு புறம் இருந்தாலும், தன்னுடைய தாத்தா சொத்து தன்னுடைய பேரில் ஒரு 2 சென்ட் இடம் இருக்குது, இல்லை ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா தன்னுடைய தாத்தா சொத்து சதய நட்சத்திர நண்பர்களுடைய பேரில் இருக்கிறது 1000 மடங்கு நல்லது. ஆனால் அந்த சொத்தில் அவங்க இருக்கக்கூடாது. நான் சேலத்தில் பிறந்தனுங்க, சென்னையில் இருக்கிறேன். எங்கள் தாத்தாரு சம்பாதிச்ச சொத்து எனக்கு ஒரு 5 சென்ட் வந்ததுங்க. 2 ஏக்கரா கொடுத்தாங்க, 2 ஏக்கரை விற்றுப்புட்டனுங்க. அதில் ஒரு 5 சென்ட் மட்டும் நான் நிறுத்தி வச்சுருக்கிறேனுங்க அப்படின்னா 100% அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். நான் பூர்வீகத்திலேயே இருந்து நான் மல்லு கட்டுறேன் அப்படின்னா அது ஆகிற கதை கிடையாது. யாரோ பிழைக்கிறதுக்கு தான் நாம் கஷ்டப்படுற மாதிரி வரும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு வராது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வராது. ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் பூர்வீகத்தில் இருந்து நம்ம மல்லு கட்டினோம்னா. அப்போ பூர்வீகத்தில் 100% இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தயவு செய்து இருக்கிறது ஒரு நல்ல அனுகூலம் இல்லை. ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வரணும் இல்லையா? சதய நட்சத்திரம்னா சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான். ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சதய நட்சத்திரத்துக்கு ராகுவும் நல்லவர், கேதுவும் நல்லவர். எந்த அடிப்படையில் அப்படின்னா, நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகுன்னு சொல்கிற மாதிரி அந்த நட்சத்திரத்தில் அவதரிச்ச, அதாவது நட்சத்திராதிபதி நமக்கு ராகு, நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் தானுங்க. பொதுவாகவே யமன்னா கெட்டவர் அப்படியே சொல்லி சொல்லி நாமளும் பழகிட்டோம். அது இந்த மாதிரி மனநிலையில் தான் நாமளும் இருப்போம். ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. சனி பகவானுக்கு அடுத்தது ஈஸ்வரர் பட்டம் அப்படின்னா அதுக்கு யமனேஸ்வரர் தான் வாங்கியிருக்கார். அப்போது யமனீஸ்வரர் எப்பவும் நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடியவர் அப்படின்ட்டு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது அந்த யமனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். அது மட்டும் அல்லாமல் தஞ்சை பெருங்குடையான கோவிலை உருவாக்கிய ஐயா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமும் இந்த சதய நட்சத்திரம் தானுங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பேசணும்னு நினச்சா முகத்துக்கு நேராக பேசிட்டு போயிடுவாங்களே தவிர அதை தப்போ ரைட்டோ மனசில் பட்டது சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர அதிபதிகள் அவங்க. அதுபோக சண்டன் வந்துருச்சு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, குத்துன்னு நினச்சா நெஞ்சில் தான் போய் குத்துவாங்களே தவிர முதுகில் குத்துற பழக்கமெல்லாம் கிடையாதுங்க. ஒருத்தரை பற்றி பேசணும், அது நல்லதாக இருந்தாலும் சரி, புகழ்ந்து பேசணும்னாலும் சரி, இல்லை திட்டி பேசணும்னாலும் சரி, மூஞ்சிக்கு நேராக திட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு ரகசியம் ஒன்று சொல்லிவிட்டாங்க, யாராவது ஒருத்தர் சதய நட்சத்திரத்திற்கிட்ட சொல்லிவிட்டாங்கன்னா அது இப்படி தான் போகுமே தவிர மீண்டும் இப்படி போகாது. இவங்களால் இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு, இந்த பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ட்டு எந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த நபரையும் சொல்ல முடியாது. ஏன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள்
நம்மளால் ஒருத்தருக்கு நல்லது பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ அப்பாற்பட்ட விஷயம் சாமி. நம்மளால் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. அதுபோக சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரத்துக்காரங்க கூட யார் சேர்ந்தாலும் நல்லா இருப்பாங்க. சதய நட்சத்திரத்துக்காரங்க கூட யார் பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. சதய நட்சத்திரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்கள ஒரு மணவாளன் ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாருன்னா அந்த கணவர் அதுக்கு முன்னாடி அவர் பூச நட்சத்திரமோ ஆயிலி நட்சத்திரமோ அவிட்ட நட்சத்திரமோ ஏதோ ஒரு நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம், சதய நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். அவங்க வாழ்வாதாரத்துலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். பொதுவாக இந்த சதய நட்சத்திரம் எப்படின்னா, சதய நட்சத்திரத்தில் யாராவது உங்கள் வீட்டில் பிறந்திருக்காங்க, உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது உங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் பிறந்ததாக இருக்கட்டும், உங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் பெற்றவங்க நல்லா இருந்திருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க சதய நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பிறந்திருந்தால் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சி வந்திருக்கும். அப்போது ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே இந்த சதய நட்சத்திரத்தால் உருவாகும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்தை வழிபடலாம்? சதய நட்சத்திர நண்பர்களுக்கு கூட்டு தொழில் செட் ஆகுமா? செட் ஆகும். கூட செய்கிறவங்க நல்லா இருப்பாங்க. நாம் நல்லா இருக்கிறோமோ இல்லையோ மற்றவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு மட்டும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லாக்கி விட மாட்டாங்க. கொடுக்கல் வாங்கல், காசு பணம் கொடுத்து விட்டால் 7 ஜென்மம், ஒரு ஜென்மம் கிடையாது, 7 ஜென்மமானாலும் அந்த காசு பணத்தை வாங்க முடியாது. பார்த்துக்கிடுங்க. இந்த மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழக்கூடியவங்க இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்றதில் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வாங்கின பணத்தை கட்டிப்பிடுவீங்க, பட்னி கிடந்தாவது வாங்கினது பணத்தை கட்டிப்பிடுவீங்க. கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு நீங்கள் லாக்கி விட மாட்டீங்க. அப்பேற்பட்ட சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிய திருத்தலம்? 9 நவகிரகம் இருக்குது அப்படின்னா 9 நவகிரக கோவிலுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 9 நவகிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நவகிரகங்கள் உள்ளடங்கிய நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம ராசிக்கு எந்த ஊரில் எந்த சாமி இருக்குது, நம்ம ராசிக்கு உகந்த சாமி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நட்சத்திரத்துக்கு உகந்த சாமி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. தயவு செய்து இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க. சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் அக்னீஸ்வரரை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அக்னீஸ்வரர் எங்கே சார் இருக்குது, எந்த ஊரில் சார் இருக்குது, எந்த மாவட்டத்தில் தான் சார் இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. அப்போது நாகப்பட்டினம் மாவட்டம்னா அது திருப்புகலூர். அந்த திருப்புகலூர்ன்ற ஊரில் தான் அக்னீஸ்வரர் அற்புதமான திருத்தலம், அருமையான திருத்தலம். அந்த திருத்தலம் இருக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அக்னீஸ்வரர் இருக்கக்கூடிய திருத்தலம் அந்த திருப்புகலூர். இது ஆரம்ப காலகட்டத்தில் திருவாரூர் மாவட்டம், அதன் பிறகு இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம். நீங்கள் திருவாரூரில் இருந்து நீங்கள் நல்லிநல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். நல்லித்தல், அந்த நன்னித்தல் நினைக்கிறேன், அந்த ஊர் பேர் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அல்லது நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். நன்னித்தல் அப்படின்ற ஊரில் இருந்து நாகப்பட்டினம் வர வழியில் ஒரு 10 கிலோமீட்டரில் தான் இந்த திருப்புகலூர் இருக்கும். அந்த திருப்புகலூர் அப்படின்ற ஊர் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், திருப்புகலூர் அக்னீஸ்வரர் அப்படின்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு மேப்பே வந்துடும். அந்த திருத்தலத்துக்கு இந்த சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். நன்னித்தல் அப்படின்றது தான் அந்த ஊருன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து பக்கம் நினைக்கிறேன், அது எப்படின்றது நீங்கள் பார்த்துக்கிடுங்க.
திருப்புகலூர் அப்படின்றது தான் அந்த திருத்தலம் இருக்கிற இடம், அந்த திருப்புகலூர் தான். திருப்புகலூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர், இதை மட்டும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக அந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலில் வளர்ச்சி கொடுக்கணும், இல்லை திருமணத்தில் தடைகள் நீங்கணும், இல்லை திருமணமாகி புத்திர செல்வம் பெருகணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி திருத்தலங்களை போயிட்டு வரும்போது பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிறவியில் ஒரு முறையாவது அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரணும். கொடுப்பனை இருந்தால் தான் அந்த மாதிரி திருத்தலங்களுக்கெல்லாம் போக முடியும். முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.